வணக்கம் மாணவர்களே. இப்போ அந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். டேம் 1க்கான கொஸ்டின். இது வந்து ப்ரீவியஸ் இயர்க்கான கொஸ்டின்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரெண்டையும் எண்ணி ஆட் பண்ணி நம்ம சைடில் எழுதணும். அடுத்து ஒரு கூடையில் 80 ஆப்பிள் பழம் இருக்கா, 56 மாதுளம்பழங்கள் இருக்கா, 7 வாழைப்பழங்கள் இருக்கா, அப்படின்னா மொத்தம் பழம் கேட்டிருக்காங்க. அப்போ அதையும் 3ஐயும் கூட்டி எழுதணும். அடுத்து அதிக எண்ணிக்கையில் வளர்க்கப்படும் செல்ல பிராணி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? நாய் தான். அப்போ நாயை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பூனை வளர்ப்பவர்களை விட நாய் வளர்ப்பவர்கள் எத்தனை பேர் அழைப்போம்? பூனை வந்து 29 வளர்க்காங்க, நாய் 41, ரெண்டையும் கழிச்சு எழுதணும். அடுத்து முனைகள் இல்லாத பொருளே தேர்ந்தெடு. எதில் வந்து முனைகள் இல்லைன்னு சொல்லி எதே பந்து. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இறங்கு வரிசையில் அமைந்துள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து 520 விரிவாக்கம் வடிவம். 520 நம்ம எப்படி விரிவாக்கலாம்? 500 கூட்டல் 20 கூட்டல் 6. அடுத்து நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எண்ணில் வந்து எழுதணும். அடுத்து 999 எதை கூட்டினா 1000 கிடைக்கும்? 1ஐ கூட்டினா 1000 கிடைக்கும். அடுத்து 5 சென்டிமீட்டருங்கிறது எத்தனை 5 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் சொல்லி கேட்டிருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பொறுத்துக்க நம்ம வந்து 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நம்ம எப்படி எழுதலாம்? 8 மீட்டர் 40 சென்டிமீட்டர் எப்படி அதெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு கீழே வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. என்ன படம்னு பாருங்கள். அருண் வாசித்த புத்தகங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதில் என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது பாருங்க. நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அருண் வந்து எந்த புத்தகங்கள் வந்து நிறையா வாசித்தாங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இந்த மாய சதுரத்தின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அந்த சதுரத்தில் இருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டி அந்த கோட்டில் எழுதணும். எழுதிட்டு அது கீழே டிக் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 10 முதல் 18 முடிய உள்ள எண்களை கொண்டு மாய சதுரம் அமைத்து அதன் கூடுதலை கண்டுபிடி. நம்ம அது மாதிரி இதில் வந்து அமைச்சு அதை கூடுதலை வந்து கண்டுபிடிக்கணும். 10வது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் ஸ்கூலு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ மீட்டர் இருக்குது அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது இடையே உள்ள தொலைவு எது சொல்லி கேட்பாங்க. அதை நம்ம வந்து படத்தை பார்த்து அதுக்கான ஆன்சர் நம்ம வந்து எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா இரவு 7 மணி என்பது 24 மணி நேர கடிகாரத்தில். 24 மணி நேர கடிகாரத்தில் 7 மணிங்கிறது எத்தனை மணியாக இருக்கும்? நமக்கு 19 மணியாக இருக்கும். அடுத்து கொடுக்கப்பட்ட நேரத்தை 12 மணி நேரத்தில் அமைப்பில் மாற்றி கடிகார முள்களை வரைக. நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? கடிகாரம் 14 மணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 14 மணி நமக்கு எத்தனை மணி? 2 மணி. 12 கூட்டல் 2 14. அந்த 2க்கு நேரம் நம்ம என்ன செய்யணும்? அந்த கடிகாரம் முள் போட்டு வரையணும். அடுத்து நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வட்டத்தோட விட்டம் வந்து கேட்டிருக்காங்க. வட்டத்தோட விட்டம் நமக்கு என்ன வரும்? ஏசி வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏசின்னு சொல்லி எழுதுனா போதும், அவ்வளோதான். ஆரம்னா பிசி வரும், ஏபி வரும், அந்த மாதிரி வரும்.